ஏற்கனவே நாம் சொன்னது போல 800க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்றனர். ஏற்கனவே 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகம் சார்பில் காவல்துறையை சந்தித்து இதற்கான மனு என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பாதுகாப்பு தர வேண்டியும் அனுமதி என்பது கேட்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது 4 துணை ஆணையர்கள் தலைமையில் 806 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த 4 துணை ஆணையர்கள் தலைமையில் 10 உதவி ஆணையர்கள், 33 காவல் ஆய்வாளர்கள், 99 உதவி ஆய்வாளர்கள் என கிட்டத்தட்ட 800 போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அம்பேத்கர் சிலையிலிருந்து சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஆணையம் அருகில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து தலைமை கழகம் முழுவதுமாக இன்றைய தினம் முழுவதும் 806 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதே போன்று வரக்கூடிய இந்த தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஏதுவாக பேரிகார்டுகள் என்பது 200க்கும் மேற்பட்ட பேரிகார்டுகள் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டு அதன் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக தொண்டர்கள் உள்ளே செல்வதற்கு ஏதுவாகவும் காவல்துறை தரப்புல ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. கூட்டம் அதிகமாக வந்தால் கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த முன்னெச்சரிக்கை காவல்துறை செய்திருக்கின்றது. அதே போன்று கூட்டம் அதிகமாக கூடும் நேரங்கள்ல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்கு ஏதுவாக 2 தீயணைப்பு வாகனங்கள், 2 ஆம்புலன்ஸ் என்பதும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி மருத்துவ குழுக்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள்ல சிசிடிவி கேமராக்கள் மூலமாக காவல்துறையினரும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள். விஜயகாந்த் நினைவிடத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது லிபிகா? 2ஆம் ஆண்டு நினைவு தினம் குரு பூஜை தினமாக தற்போது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, அனுசரிக்கப்பட்டு வருகிறது தேமுதிக சார்பில். இதன் காரணமாக அவருடைய நினைவிடத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக கச்சேரி என்பது இன்னும் சற்று நேரத்துல தொடங்க இருக்கின்றது. அதே போன்று இந்த பேரணியாக தற்போது நினைவிடம் வருகும் போது அங்கு ஆரத்தி எடுத்து அந்த மரியாதை என்பது செலுத்த இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக காலை முதல் வரக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் நீண்ட நேரமாக வரிசையில் நின்று அந்த நினைவிடத்தில் தரிசனம் செய்துவிட்டு செல்லக்கூடியதையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமின்றி இன்றைய தினம் தேமுதிகவினுடைய தலைமை கழகத்தில் 25,000 பேருக்கு மேல் உணவு என்பது அன்னதானம் என்பது வழங்கப்பட இருக்கின்றது. மறைந்த தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் சினிமா துறையில் இருக்கும் போதும் சரி, அரசியலில் இருக்கும் போதும் வருவோருக்கு அனைவருக்குமே உணவு வழங்குவது அவருடைய வழக்கமாக இருந்தது. அதனை கடைபிடிக்கும் விதமாக மறைந்த தேமுதிகவினுடைய நிறைந்த நாளில் இருந்து, அதாவது டிசம்பர் 28, 2023 இருந்து கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தேமுதிகவினுடைய தலைமை அலுவலகத்துல தினந்தோறும் காலை நேரங்களில் உணவு என்பது அன்னதானமாக வழங்கப்பட்டு வருகின்றது. இன்றைய தினம் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் என்பதால் 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான ஏற்பாடை தேமுதிகவினுடைய தலைமை கழகம் செய்யப்பட்டிருக்கின்றது. வரக்கூடியவர்களுக்கான அன்னதானமும் அதே போன்று வரக்கூடியவர்களுக்கு தண்ணீர் பாட்டிலும் வழங்கப்பட்டு வருகின்றது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைகோடி மக்களும் தொண்டர்களும் காலை முதல் அந்த மரியாதை செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். லிபிகா, நீங்க இணைப்பிலே காத்துருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விஜயகாந்த் நினைவிடம் நோக்கி தொண்டர்கள் புடைசூழ பிரேமலதா விஜயகாந்த் பேரணி சென்று வருகிறது. இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு கொண்டாடப்படக்கூடிய வகையில நினைவஞ்சலி அனுசரிக்கப்படக்கூடிய வகையில பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக அவர் மௌன அஞ்சலி செலுத்தி நேரடியாக அவருடைய நினைவிடத்திற்கு வரக்கூடிய வசம் நேரடியாக கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட தேமுதிக தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருக்கார்கள். அதே போல இந்த ஆண்டும் குறிப்பாக அம்பேத்கருடைய சிலை அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருந்து தற்போது பேரணியாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல கட்சியினுடைய பொருளாளர் LK சுதீஷ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது பேரணியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று காலை முதலே தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவை ஒட்டி ஏராளமான தொண்டர்கள் விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் என்று காலையிலிருந்தே கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். அதே போல மற்ற கட்சிகளை சேர்ந்த குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான், அதே போல குறிப்பாக பாஜகவுடைய
நயினா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல்முருகன், பொன் ராதாகிருஷ்ணன், சமீர் சௌந்தரராஜன் என ஏராளமானோர் இந்த பகுதியில் அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில தற்போது மௌன அஞ்சலியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த பகுதிக்கு கேப்டன் விஜயகாந்த் என்று முழக்கங்களை எழுப்பியவாறு தற்போது இந்த பேரணி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய நிறைவு செய்யக்கூடிய வகையில் வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தேமுதிகவுடைய தொண்டர்களும் அதே போல விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்களும் இந்த பகுதியில் வந்து கொண்டிருக்கிறத நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தை போல நினைவு நாளினுடைய இந்த அனுசரிப்பும் அப்படிங்கிறது மக்கள் நலனை கருதி உணவளிப்பது, அதே போல இந்த பகுதியில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்வது, இசை கச்சேரி என்று பல்வேறு நிகழ்வுகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் சற்று நேரத்தில் குறிப்பாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த பகுதிக்கு வருகை தர இருக்கிறார். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஒருபுறம் இருந்தாலும் கூட அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தற்போது அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில வந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிகவுடைய பொருளாளர் எல்கே சுதீஷ் காலை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில தற்போது கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இந்த பகுதியில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதற்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல தற்போது பிரேமலதா விஜயகாந்த் இந்த நிகழ்வுல நேரடியாக அங்கிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரணியாக நடந்து தற்போது இங்க இருக்கக்கூடிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவருடைய அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்கான அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு ஏராளமான தேமுதிகவுடைய தொண்டர்கள் தற்போது கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இன்று காலை 5 மணி முதலே தற்போது இந்த மரியாதை செலுத்தக்கூடிய பணிகள் ஒருவரும் நடைபெற்று இருக்கிறது. அதே போல இன்று மாலை வரை இதற்கான நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. விஜயகாந்த் அவரை பொறுத்தவருக்கு எப்பொழுதும் உணவளிப்பதில் மிக சிறந்த மனிதராக தொடர்ந்து இருக்கக்கூடிய வகையில தற்போது அவருடைய மறைவில் இருந்து தற்போது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய கோயம்பேடு கட்சி அலுவலகத்துல தற்போது உணவு அளிக்கக்கூடியது, மதிய உணவு அளிப்பது என்பது ஒரு முக்கிய நிகழ்வாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு நிகழ்விலும் கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று அந்த பங்களிப்பை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுடைய அந்த பேரணி கோயம்பேட்டினுடைய கட்சி அலுவலகத்தினுடைய அந்த பகுதிக்கு வந்துவிட்டது. உள்ளே தற்போது பிரேமலதா விஜயகாந்த் நடந்து சென்று மரியாதை செலுத்துவதற்கு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவரோடு சேர்ந்து எல்கே சுதீஷ், சாரதி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மோகன்ராஜ் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் அவரோடு தற்போது வந்த வண்ணம் இருக்கிறார்கள். பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய இந்த 2 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டு அமைதியான முறையில இன்று நாள் முழுக்க குறிப்பாக மாலை 6 மணி வரைக்கும் அவர் மௌன விரதம் இருப்பது விஜயகாந்த் அவர்களுடைய நினைவை தற்போது பறைசாற்றும் விதமாக அவர் மௌன விரதமாக இந்த பகுதிக்கு வருவார். அதே போல கருப்பு உடை அணிந்து இந்த நினைவு நாளை அவர்கள் அனுசரிக்கக்கூடிய வகையில தொடர்ச்சியாக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அவரோடு வர முற்பட்ட போது அவர்கள் மாற்றுப்பாதையில திருப்பி விடப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் விஐபி பாதையில தற்போது முக்கிய நபர்களுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எனவே மற்றவர்கள் தற்போது இந்த நினைவிடம் வருவதற்கு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தனி பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது பிரேமலதா விஜயகாந்த் நேரடியாக குறிப்பாக விஜயகாந்த் அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்துகிறார். அதற்கு பிறகு நினைவிடத்திற்கு சென்று அங்கே மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் குறிப்பாக விஜயகாந்த் அவர்களுடைய அந்த நினைவுகள் அப்படிங்கிறது குறிப்பாக பல மனிதநேயத்திற்கு ஏற்ப பல விஷயங்கள் என்பது ஒவ்வொரு முறையும் போற்றக்கூடிய வகையில அவருடைய அனைத்து கட்சி தலைவர்களும் தற்போது அவருடைய சிறப்புகளை பறைசாற்றுகிறார்கள். அதுல தேமுதிகவுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் ஒவ்வொரு நாளும் அவரை நினைக்காத நாள் இல்லை என்பதை போல இந்த கேப்டன் ஆலயம் என்று தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்துல தற்போது ஒவ்வொரு நாளும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது அவருடைய நினைவு போற்றக்கூடிய வகையில் ஏற்பாடுகள் செய்து தற்போது தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் நேரடியாக அவர் மரியாதை செலுத்தி வருகிறார். குறிப்பாக தீபம் ஏற்றி இந்த மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோனிஷா, விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா விஜயகாந்த்
அஞ்சலி செலுத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.